ஹாய், இட்ஸ் மீ நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஷாலினி, ருத்ரன், நேகான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அம்மா, அப்பா, குழந்தைன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ருத்ரன் வந்துட்டு தன்னோட குழந்தைய நேகா வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நேகா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எனக்கு சாக்லேட் வேணுங்கப்பா, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ருத்ரன் சொல்கிறாங்க, சாக்லேட்லாம் சாப்பிட்டா சொத்தப்பல் வந்துடும், அதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நடந்ததை வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பால் எடுத்து வந்து வச்சு, இது வந்துட்டு உனக்கு என்ன கலராக தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நேகா சொல்கிறாங்க, இது என்னம்மா கேள்வி, இது ஒயிட் கலர் பால் தானே, இதில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கொஷினை திரும்ப அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க, ருத்ரன் கிட்டே. இது என்ன கலர் பால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ருத்ரன் சொல்கிறாங்க, இது என்ன கேள்வி, இது பிளாக் கலர் பால் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரின்ட்டு மறுபடியும் நேகா சொல்கிறாங்க, இல்லை இது ஒயிட் கலர் பால், நீங்கள் இது பிளாக் கலர் பால்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு நிமிஷம் வந்துட்டு 2 பேர் முன்னாடி வந்து பாருங்கள், இது என்ன கலர் பால்னு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ தான் தெரியுது, இது வந்துட்டு நேகாவோட சைட்லேருந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் பாலாக தெரிஞ்சிருக்கு. அதுவும் ருத்ரனோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக பால் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் புரியுது. என்னோடய சைடு பிளாக் கலர் பாலும் அவளோட சைடு வந்து பார்த்தேன்னா ஒயிட் கலர் பாலும் தெரிஞ்சிருக்கு. எதுக்கு நாங்கள் இப்படி சண்டை போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ருத்ரன் நினைக்கிறாங்க, இதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பாக்கிட்டேயும் நம்ம அம்மாக்கிட்டேயும் இந்த மாதிரி எனக்கு எதாவது வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். சாக்லேட் வேணும், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும், நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதே மாதிரி தானே நம்ம பொண்ணு நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தானே பொறுமையாக எடுத்து சொல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதே மாதிரி தான் வந்துட்டு நேகாவும் நினைக்கிறாங்க. நம்ம அப்பா வந்துட்டு நமக்கு வந்துட்டு எது நல்லதோ அதை தானே வந்துட்டு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டோம்னா வந்துட்டு சொத்தப்பழம்லாம் வந்துடும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நம்ம உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை புரிய வச்சு அவங்க அம்மா கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்மா, என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்துட்டு எங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நினச்சாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ப்ளீஸ் தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ ஸோ மச், எங்களோட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி வச்சுட்டிங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்க, பரவாயில்ல, இப்போயாச்சும் ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தப்பு இல்லை, ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தப்பு இல்லை, அதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா தப்பு இல்லை, அதே மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு எப்பயும் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறது நம்ம டீத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்துட்டு சண்டை போடுறோம், வந்துட்டு பேசாமல் இருக்கோம். ஒரு செகண்ட் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு செகண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்து பேசணும். உட்காந்து பேசினா தான் எதுவாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாரோட உட்காந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனையை வந்துட்டு உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஸ்டோரிஸ் உங்கள் ஃபீடில் எப்போயுமே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.